இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்கு வாட்ச் பிளக்கை பயன்படுத்தி டோர் அண்ட் விண்டோவை மூவ் பண்ணுறது. அதுக்கு முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஒட்டோக்கட்டை பயன்படுத்தி மூவ் பண்ணோம்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷன் கேட்டு இங்கே பாருங்கள் மூவ் கொடுத்தேன்னு சொன்னால் இதில் வந்து இந்த துண்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி வரும். அது இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்றது சொல்லி இப்போ பார்ப்போம். வைக்கு வாட்ச் பிளக்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் VW டைப் பண்ணுங்கள். VW டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ பிக்கப் விண்டோ அல்லது டோர் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை மூவ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஓகே மூவ். இதில் வந்து எக்ஸ்டெண்ட் இதுக்குரிய எந்த ஆப்ஷனும் வராது. இப்போ இந்த டோரை நீங்கள் என்டர் பண்ண மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் VW டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த டோரை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டோர் இவ்விடத்திலிருந்து இங்கே வரணும்னு சொன்னால் நான் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வளமையான அந்த ஆப்ஷன் வராது. எக்ஸ்டெண்ட் அல்லது ட்ரிம் பண்ண வேண்டி வராது. இந்த விண்டோவை நம்ம மூவ் பண்ணணும். VW டைப் பண்ணுங்கள் என்டர் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இவ்விடத்திலிருந்து எனக்கு இங்கே இது மூவ் ஆகணும். ஒரு 6 ஃபீட்டில் மூவ் ஆகணும்னு சொன்னால் என்டர் பண்ணிங்கன்னா நான் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இப்படி தான் வந்து வைக்கு வாட்ச் பிளக்கை பயன்படுத்தி நம்ம டோர் அல்லது விண்டோவை மூவ் பண்ணுறது வித்தவுட் ட்ரிம் எக்ஸ்டெண்ட் இல்லாமல். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்கில் சந்திப்போம்.